போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம காட்டா ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து செயின் ஸ்டோன் ஸ்டிச் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதே செயின் ஸ்டோனை வச்சு தான் இந்த காட்டா ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் அந்த செயின் ஸ்டோன் ஸ்டிச் வந்து வேறு மாதிரி, இந்த காட்டா ஸ்டிச்ன்றது வேறு மாதிரி. அதில் நம்ம சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். கலர் தெரியாமல் எதுக்காகனா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணும்போது அதில் இந்த செயின் ஸ்டோனை ஃபிட்டிங் பண்ணுறதுக்காக தான் அந்த செயின் ஸ்டோன் ஸ்டிச் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ இந்த காட்டா ஸ்டிச்சை வந்து சில்க் த்ரெட்டில் தான் பண்ணுவோம். இது எதுக்காகனா ஒரு பீட் ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு டிசைனில் பீட் ஒர்க் பண்ணுற மாதிரி செயின் ஸ்டோனை வச்சும் டிசைன் பண்ணலாம். ஏதாவது ஒரு டிசைன் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே செயின் ஸ்டோனை வந்து ஃபிட்டிங் பண்ணி அதுக்கு ரெண்டு பக்கமும் சில்க் த்ரெட் வந்து கான்ட்ராஸ்டாக நல்லா பிரைட்டாக கொடுத்து அதை நல்லா திக்னஸாக காமிக்கிறதுக்காகவே இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சில்க் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிச் வந்து எந்த மாதிரி வரும்ன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டிச்சோட ப்ரொசீஜர் எந்த மாதிரி இருக்கும்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வரும், இப்படி ஒரு ஸ்டோனுக்கு இந்த மாதிரி, திருப்பி அதே டைரெக்ஷனில் இப்படி போகணும் இந்த ஸ்டோனுக்கு, திருப்பி இந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாகவே பா மாடலில் வரும். இந்த காட்டா ஸ்டிச்சுன்றது இந்த மாதிரி தான் வரும் பா மாடலில். பார்த்துக்கோங்க, காட்டா ஸ்டிச்சுன்றது பா மாடல். இந்த பா மாடலில் தான் வரும். அது சில்க் த்ரெட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்டோனை வந்து பிகினஸாக இருக்கிறதுனால கம் ஃபெவிக்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 20 minutes ஆகுது அது ட்ரை ஆக விட்டுருங்க, இல்லைனா அது நகண்டுகிட்டே இருக்கும்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து ஃபெவிக்ளூ போட்டு நான் ஃபிட்டிங் பண்ணல, நான் அப்படியே ப்ராக்டிஸ் ஆனதுனால நான் அந்த மாதிரியே சொல்லித்தரேன். ஆனால் பிகினஸ் வந்து ஃபெவிக்ளூ போட்டு ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்தால் இந்த கோல்டன் கலர் ஸ்டோனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அதனால் ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மலாக த்ரெட் நீடில் என்ன யூஸ் பண்ணுவோம், 13 நம்பர் அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ எப்பயும் போல் நாட் போட்டு கீழேருந்து இந்த த்ரெட் எடுக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குத்தி த்ரெட் எடுக்கணும். இதுக்காக தான் நான் ஃபெவிக்ளூ போட சொன்னேன். எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால நான் ஃபெவிக்ளூ போடாமையே சொல்கிறேன். ஆனால் பிகினர்ஸ் வந்து ஃபெவிக்ளூ போடுங்க. இந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டோனை கவர் பண்ணுற மாதிரி இப்படி குத்தி த்ரெட்டை எடுத்து அந்த ஸ்டோனை டைட் பண்ணணும். பாருங்கள், இந்த ஸ்டோனுக்கு நடுவில் போய் அப்படியே குத்திடணும். குத்திட்டு அதே டைரெக்ஷனில் நெக்ஸ்ட் ஸ்டோனை டைட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து அப்படியே பேக்கில் வந்து அது வந்து ஒரு ஸ்டோனை ஃபிட்டிங் பண்ணுறோம். ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்டிச். இது வந்து நம்ம பிரைட்னஸாக காமிக்கிறதுக்காக தான் சில்க் த்ரெட்டில். ஸோ அதே டைரெக்ஷனில் போய் ஒரு ஸ்டோன்ஸ்க்கு அப்புறம் குத்தி அதையும் டைட் பண்ணணும். இந்த மாதிரி திருப்பி இந்த பக்கம் வந்துட்டு அதே டைரெக்ஷனில் போய் நெக்ஸ்ட் ஸ்டோனுக்கு ஃபிட் பண்ணி அதை குத்தி இருக்கும். நான் ஃபெவிக்ளூ போட்டு ஒட்டாமையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே டைரெக்ஷனில் திருப்பி ஒரு ஸ்டோனுக்கு அப்புறம் குத்தி அந்த ஸ்டோனோட சென்டரில் போய் அதை டைட் பண்ணணும். ப்ளஸ் இது வந்து டைட் பண்ணுறதும் ஒரு மாதிரி அதோட பிரைட்டையும் காமிக்கணும். இதுக்கு டிசைன் பண்ணி பார்க்கணும். இது வந்து நான் அந்த ஸ்டிச்சு சொல்லி கொடுத்தேன்ல, அது மாதிரி 2 ஸ்டோனுக்கு ஒன்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே ஒவ்வொரு ஸ்டோனுக்கு ஒரு டைம் பண்ணணும். ஒரு ஸ்டோனுக்கு பண்ணும்போது டைம் ஆகும். ஆனால் இது ஒரு டிசைன் தானே, அது வந்து நம்ம ப்ளவுஸில் ஃபிட் பண்ணுறதுனால 2 ஸ்டோனில் பண்ணலாம் சொன்னேன். இது வந்து டிசைனே ட்ரா பண்ணி பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டோனுக்கு நடுவுலையும் நம்ம அதை பிரைட்னஸ் காமிக்கணும். இப்போ சில்க் த்ரெட் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது. இந்த டைரெக்ஷனில் இப்படி அந்த சில்க் த்ரெட்டை மட்டும் பாருங்களேன். அந்த சில்க் த்ரெட்டோட பொசிஷன் எப்படி இருக்குது, பா ஷேஃபில் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் நான் உங்களுக்கு பென்சில் ட்ராயிங் பண்ணி காமிச்சேன்ல. இந்த ஸ்டிச் வந்து அந்த பா ஷேஃபை வந்து மெயின் தீமாக வச்சுருக்கும். ஸோ நீங்கள் இந்த பா ஷேஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பா ஷேஃப்னு சொல்லும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். எல்லா பக்கமும் எல்லா டைரெக்ஷன்லேயும் பா ஷேப் வரணும். அந்த மாதிரி பிகினர்ஸ் நல்லா ஃபெவிக்ளூ போட்டு 20 minutes ட்ரை ஆக விட்டுருங்க. அப்போ தான் அந்த செயின் ஸ்டோன் வந்து ஃபிட் ஆயிரும். நீங்களும் ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். அதே டைரெக்ஷனில் இழுக்கிறதோ பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. நார்மல் செயின் ஸ்டிச் தான். ஒவ்வொரு செயினுக்கும் நடுவில் நம்ம அதை போடுறோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செயினையும் நம்ம
டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ப்ளஸ் அது டிசைனுக்கும் யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்டிச்சை வந்து டிசைன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஒவ்வொரு செயினுக்கு நடுவில் கேப் இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் அதை ஷுவராக போட்டுக்க முடியும். ஃபுல்லாக போயிட்டேன். இப்போ இது வரைக்கும் வந்துட்டேன். இதோட ஷேப் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, பாஸ் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது காட்டா ஸ்டிச் சொல்லும்போது ஒரு செயின் ஸ்டோன், இந்த ஸ்டோனை எடுத்துக்கிட்டோம்னா இதோட 4 பக்கமுமே த்ரெட் இருந்து அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த த்ரெட் வந்து பிரைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ட்ரா பண்ணதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணிட்டு வந்துட்டோம். இதில் அப்படியே ஆப்போசிட்டாக ஃபில் பண்ணணும். இங்கே ஓப்பன் இருக்க அந்த வழியாக போய் மறுபடியும் இப்படி போய் இதை ஃபில் பண்ணிவிட்டு இப்படி வந்து இதை ஃபில் பண்ணணும். இந்த பக்கம் போய் இதை ஃபில் பண்ணணும். ஸோ 4 பக்கமும் ஃபில் ஆகி இருக்கணும். இது நடுவில் இருக்கிறதெல்லாம் ஸ்டோன், இது ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் சில்க் த்ரெட். இப்போ இந்த இதுலேயே நம்ம பார்த்தோம்னா இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இந்த ஸ்டோனுக்கு இந்த பக்கம் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து எனக்கு அங்கே த்ரெட் கட் ஆகிடுச்சு. நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு த்ரெட் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அப்படியே இங்கேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். எங்கே ஃபில் ஆகாமல் இருக்கோ ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயே அதே ப்ரொசீஜர் மாதிரி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? அதுதான் ஃபில்லான காட்டா ஸ்டிச். இப்போ நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், அங்கே குத்திக்கிறேன். அதே இது வந்து டிசைனுக்கு யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் செயின் ஸ்டோனை வந்து ஃபிட்டிங் பண்ணுற மெத்தட். இதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து அதே மாதிரி ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃபில் பண்ணணும். நான் என்னோடய ப்ராஜெக்ட் இதை நான் இந்த வீடியோட லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன். எந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி பாருங்கள். சொல்லும்போது நமக்கு டக்குன்னு ஐடியா வராது. ஒரு மாடல் மாதிரி நம்ம காமிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் என்னோடய ப்ராஜெக்ட் இதை நான் காமிக்கிறேன் சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா என்னோட